ராமலிங்க சுவாமிகளோட இடம் உங்களை பொறுத்தளவுக்கு அதுவே ஒரு ஆகாயம் தான், அதுவே ஒரு வானம் தான். வானத்துல ஒருத்த காலையே இருக்க முடியாது, கடவுள் கால வைக்கலாம், வானத்துல கால வைக்கலாம். இதுவே நிறைய தெரியும். ஏன்னா அதை கனெக்ட் பண்றதுதான் மேஜிக். திருவண்ணாமலையில கால் வைக்கிறது முக்கியம் இல்லை, அதோட ஐக்கியமாகும், அதோட கனெக்ட். இதுதான் குருவோட நிக்கிறதுல அப்படி சொன்ன மாதிரி சரணாகதினா நீ யாருடைய உனக்கு தந்தை வச்ச பேர் ஒட்ட இருக்கும், தந்தை தாய் கொடுத்த உடல் ஒட்ட இருக்கும், உன்னோட கர்மகனை ஒட்ட இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இந்த குரு உன்னை கடுத்து ஆட்கொண்டு அவரோட இணைச்சு ஆதார இணைக்கிறவங்கள அந்த மாதிரி ஒரு இணைப்பு தான். இந்த இணைப்பு வந்துச்சுன்னா ஒரு மனிதன் பெரிய மாற்றம். இணைப்புனாலதான் உங்களுக்கு வாரிசு, புரியுதுங்களா? இணைப்புனாலதான் ஒரு செயல். அந்த மாதிரி குருவுக்கும் சிஷியர்களுக்கும் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் என்னது இணைப்பு. இந்த இணைப்பு இருந்தால்தான் பெரிய விஷயத்த நம்ம உருவாக்கும். இணைப்பு இல்லைன்னா துண்டாடப்படும். மழை சூப்பரா இருக்கு, ஆனால் மழைக்கு போக முடியாது அப்படிங்கிறது தான். கடவுள் ரசிக்கிற மாதிரி இருக்கு, திருப்பதி லட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பெருமான பாக்குறோம் வர்றோம் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த இணைப்பு வந்துருச்சுன்னா வெங்கடத்துல பத்தி நம்மளோட அகலம் இவ்வளவுதான். எனக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு இறைவன் அகல மாட்டான், இறைவனை தேர்வு அகலவே மாற்றாது. கொஞ்சம் பிரேக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் இறைவன். ஒரு செகண்ட் கொடுக்கலாமா? ஒரு செகண்ட் கொடுங்கல எனக்கு பிரேக்னா, அந்த ஒரு செகண்ட் நான் இருப்பேன். ஏன்னா நீங்க ஒன்னா இணைச்சிட்டேன், நம்ம பிரிக்க முடியாது. அதுதான் இணைப்பு. அதுதான் உங்களுக்குள்ளையும் இந்த இறைவனுக்குள்ளையும் குருக்குள்ளையும் அந்த இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு குரு என்ன சாவி கொடுக்கிறார் அப்படின்னா, இதுதான் ஞானத்தை திறப்பதற்கு பிறகு ஒரு இடம் கொடுக்கிறார் தான். அவருடைய உபதேசத்தையோ அவருடைய ஞானத்தையோ கொடுக்கிறார். நான் நேரடியாக எல்லா சூழலிலும் எல்லா காலகட்டத்திலையும் வந்து பணி செய்ய முடியாது. அதனால் என்னோடு நமச்சிவாயத்தோடு நீ எப்பொழுதும் கலக்க வேண்டும் என்றால், அந்த தில்லையில் இருக்கின்ற சிதம்பரத்தோடு நீ எப்பொழுது இருக்கணும்னா, நீ இத கையில வச்சு மட்டும் இல்லாம சரணாகதியில, புரியுதா? தாய்ப்பாலை மறந்தவன் தாயை மறந்துட்டு சமம். அது தாய்ப்பால் அல்ல, அது உயிர். அப்ப தாய் யாரு? அம்மா இல்ல, அவ உயிர்னு அவளுக்கு பேரு. அம்மான்னு இல்ல, அவ அம்மா கிடையாது, அவ உயிர். என்னன்னு தெரியாத போது அவதான் என்ன என்ன நமக்கு என்ன கேட்க முடியும்? ஒரு மாசம் கை குழந்தை என்ன கேட்க முடியும்? அவதான் தன்னை மறந்தா, தூக்கத்தை மறந்தா, உணவை மறந்தா, உடலை மறந்தா, உடைய மறந்தா, சின்ன சின்ன வாசனை பொருளுக்கு கூட முகம் சுழிக்கக்கூடிய தன் குழந்தை ஆய் போனா, அவன் சிறுநீர் கழித்தான், எல்லாம் செய்தான், வாந்தி எடுத்தான், பல செயல்கள் இருந்தும் அவன் என்ன பண்ணான்? தன்னை மறந்து தன் குழந்தையை மட்டும் பார்த்தா. அவ அங்க பெண்ணாக இல்ல, உயிராக இருந்தார். புரியுதுங்களா? அதேதான் இறைவன், அதேதான் மாணிக்கவாசகர். கலந்தான் அப்படின்னா என்னன்னா, அவன் என்ன பண்ணான்? இவனை உயிரா பார்த்தான், உயிரோட போய் கலந்தான். தாயா பார்த்தனா கலக்க முடியாது, தாயை உயிரா பார்த்தனா தாயோடு கலந்து போவார். அப்ப என்ன இருக்கும்? தாயை எவன் உயிரா பார்க்கிறானோ இறைவன் இவன் சரியான நபரை இவனை தேர்ந்தெடுத்தான். அதனாலதான் உலகத்துல தாய் தந்தையை ஒருவர் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தாய் தந்தை என்பது ஏதோ ஒரு இன்சிடென்டா இருக்கிற பொருள், உயிர், விலை மதிக்க முடியாத ஒரு செயல். இது வார்த்தையே கிடையாது, சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட உறவு, குழந்தையாக உறவு மாணிக்கவாசகன், தாயாக உறவு சுமந்திரமான். ரெண்டு பேரும் எப்படி அண்ணாங்க? தாய்ப்பால் யார் கொடுத்தார்? தாய்ப்பால் என்பது ஞானம். குருந்த மரத்து அடியிலே ஒரு விஷயத்தை நீ மாணிக்கவாசகா குதிரை வாங்க கழுத வாங்க இல்லடா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஒரு செயலாக ஏசுநாதருக்கு எப்படி ஆணி மனிதரால் அடிக்கிறதுக்காக ஒரு செயல்களை அவங்க மேற்கோள் காட்டிட்டாங்களோ, அந்த மாதிரி ஞானம் என்ற ஆணியை அடித்தார் சிவபெருமான். அதனாலதான் குழந்தைக்கு சொல்லுவாங்க, பச்சை மரத்துல ஆணி அடிச்சா உள்ள பதிஞ்சிரும், வேகமா இறங்குவோம்னா சிறு குழந்தைய பள்ளிக்கூடத்துல போட்டா அது மெமரியில ஏறிடும் அப்படிங்கிறது. அப்ப சிவபெருமான் கொண்டு போய் என்ன பண்ணார்?
சிவ சிந்தனையை, சிவ ஞானத்தை, சிவம் அந்த செயல் வடிவத்தை கொண்டு போய் எனக்கு கொடுத்தாங்க. அதை கொடுத்தோன்னா இந்த மாணிக்க வாசகன் என்னன்னா, தாய்ப்பால் கொடுத்தவன் யாரு? தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு குருவா இருக்கிற என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு பெண் கொடுக்க வேண்டியது இல்லை. சிவன் கொடுத்தான் தாய்ப்பால் மாணிக்க வாசகன். இப்ப என்ன பண்ணான்? சிவனை உயிரா பார்த்தான். இப்போ உயிரோடு கலந்தான், இணைத்து கொண்டாங்க, கலந்து போனான். முக்கியமான விஷயம். மீனாட்சி அவங்க ஞானப்பால் கொடுத்தாங்க அப்படின்னா ஞானப்பால் எல்லாருக்கும் தெரியாது. மீனாட்சி சுந்தரேஸ்வரை பத்தி, மீனாட்சி தாயை பத்தி ஒரு வரிகளுக்காக நான் வந்து பேசுறேன். சினிமா துறையில இருக்கிற அவங்க ராதிகா அவங்க வந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்துக்கு நான் ஒரு பாடல் இருக்கேன். ராதிகா நடிக்கிற படத்துக்கு நான் ஒரு பாடல். தென்மேற்கு பருவகாற்றுங்கிற ஒரு படத்துல நேஷனல் வரணும்னா அவருக்கு கம்போசிங் உட்காந்துருக்காரு. நான் அவருக்கு உரையாடுறேன். அப்ப உரையாடும் போது இந்த வரியை சொல்றேன். எது தெரியுங்க? அந்த ஞானப்பால் சம்பந்தமாக நடக்கப்பட்ட விஷயத்தை சொல்றேன். சொல்லி முடித்து வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் அதே போல ஞானப்பாலை அருந்துவதற்கான வாய்ப்பு. நேரடியாக எந்த காலகட்டத்திலேயும் நடந்தது. நேரடியாக அந்த அமிர்தம் என்பது என்ன? அந்த அமிர்தம் சொட்டுவதற்கு முன்னாடி தேவியை நேரடியாக 4 வயது குழந்தையாக நான் கண்டேன். என்ன, இந்த பரவசத்தில் ஆழ்ந்து போறது மட்டும் இல்லாம இந்த குழந்தை மனித குழந்தை இல்லை என்பதை என்னால அப்படியே அதை விட்டு அகல முடியாது. அந்த குழந்தை மாட்டு ஒரு கோவில், கரையில் இருக்கிற கோவில். இந்த கோவில்ல வாசல் என்ன வச்சிருக்கிறாங்க? மாட்டை சிலையா செய்து வைப்பதற்காக அந்த மாட்டு சிலைகள் அந்த குழந்தை அமைந்திருக்கிறார். அந்த குழந்தை யார் என்று கேட்டால் அந்த பூசாரியோட பேட்டி. ஆனால் அந்த குழந்தை அந்த பூசாரி என் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர். ஆனா அந்த குழந்தையை நான் பார்த்ததே கிடையாது. இந்த குழந்தை என்னை பார்க்க, நான் பார்த்த அவன் மாட்டு மேல உட்கார்ந்துருக்கிறார். அங்க நிற்கிறேன். பார்க்கும்போது இது குழந்தை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனம் வேலை செய்யுது. இது குழந்தை இல்லை அப்படிங்கறத என்னால அறிஞ்சிட முடியுது. அந்த கண்ணை எடுக்க முடியல. தெய்வீகம் சொல்லுவாங்கல்ல, அந்த நிறம், அந்த கண்கள் இந்த கண்ணு அகலப்பட்டது, மனம் நின்றுச்சு, சுவாசம் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. அப்ப என்னால அகல முடியல. ஒரு ஏறத்தாழ ஒரு 15 நிமிடம். அப்ப அது அதுல இருந்து 1 மணி நேரத்துல அந்த அமிர்தம் என்பது சொல்லப்படுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய செயல் வடிவம் என்பதை அதுதான் தேவி வந்து, நான் சோத்துக்காக, குடும்பத்துக்காக, புலப்புக்காக ஒரு பாடல் எழுத போய் அதுக்கு மேற்கோள் காட்டுவதற்காக தேவியோடைய செயலை ரொம்ப அவங்க ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. நான் வந்து அதை ரொம்ப இதுக்குள்ள ஒரு பெரிய உறவு இருக்குன்னு அந்த இதை நான் வந்து விவாதிச்சு போன்ல சொல்லிட்டு இருந்ததுக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவம். ஆனா இதனால ஏற்பட்டுச்சான்னு கேட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் பெரும் தவத்தில் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில நடக்கும்னு எனக்கு தெரியாது. சாதாரண கிராமத்துக்குள்ள, அதுவும் யாரும் இல்லாத அந்த வயல்வெளி நிறைந்த ஒரு கிராமம், அந்த இடத்துக்குள்ளதான் இந்த நிகழ்வு. அப்ப அந்த இணைப்பு எப்படி இருக்கு, அப்ப அந்த பிரபஞ்சம் எப்படி ஒருத்தரை கேப்சர் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு விஷயம். அப்ப இது எவ்வளவு பெரிய அந்த துல்லியமாக என்னுடைய வளர்ச்சி வந்து மேற்கோள் காட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப என் கிராமங்கள்ல அப்பயே யாருமே என்னை வந்து பெருசாக அடையாளமோ இருக்காது. அணிக்கணக்காக தியானம் பண்ணுவோம். எல்லாமே பெரிய மாற்றம் இருந்தது. ஆனால் அது எல்லாம் ரகசியமாக இருந்தோம். நாம் எந்த செயலையும் யாரிடமும் உரையாடுவதே இல்லை. அதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கவே இல்லை. பிரபஞ்சம் என்ன பண்ணிருச்சுன்னா, அது பேச வேண்டிய இடத்துலதான் பேசப்பட்டாலும் பல நாட்டுகள் என்ன கிராமங்கள்ல மௌனமா வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை தான் அவங்க பேசுவாங்க. வந்து அதை காது கொடுத்து கேட்போம். வந்து நாம் இந்த மாதிரி விஷயத்த ஒரு நாள் நீங்க பார்த்து. அப்ப இது லைஃப்ல வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு மனிதனுக்கு எப்ப எப்படி நிகழும்னே தெரியாது. புரியுதுங்களா? நீங்க வந்து கீழே விழுவதோ விபத்தை தான் பார்த்துருப்பீங்க. ஆனா ஞானங்கிறது ஒரு விபத்து தான்.
சொல்லுவாங்கல்ல, எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் போற விபத்துல பெரிய ஆக்சிடென்ட் பிழைக்கவே மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு ஞானங்கிற முதல். அந்த மாதிரி படிப்பனை நிறைய இடத்துல கிடைக்கும், நிறைய விஷயங்கள்ல கிடைக்கும்.